ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறத நினச்சா நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனா, வேலை செய்யணுமா வேண்டாமா இப்படி ஏதாவது நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். என்ன வேலை செய்யணும்னு நினச்சோமோ அதை செய்யாமையே விட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல் டே வேஸ்ட் ஆன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா, ஒன் டே அட் அ டைம் அப்படிங்கிறது. ஸோ நேற்றுக்கு என்ன நடந்தது, நேற்றுக்கு என்ன பண்ண முடியலை, அதெல்லாம் வச்சு நம்ம பேசிகிட்டே இருந்தோம் அப்படிங்கிறதுனா இன்னைக்கு பொழுதும் அப்படியே வீணாக போயிடும். நாளையை பற்றி நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக அன்பிரடிக்டபிள், யாருக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது, ரைட்டா? ஸோ அதுவும் ஓவர் திங்கிங் நம்மளுக்கு வேஸ்டாக போயிடும். ஸோ என்ன நம்மள்ட்ட இருக்குது அப்படிங்கிறதுனா டுடே அப்படிங்கிறது தான், ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம பெஸ்ட்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனா ஒரு சிம்பிள், நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஒன்றொன்னா செய்யுங்க, செஞ்சுட்டு டிக் போட்டுகிட்டே போங்க. ஸோ இன்னைக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதோட ஃபுல் கண்ட்ரோல், ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும், அதாவது ஒன் டே அட் அ டைம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் செஞ்சுட்டே போனீங்கன்னா ஒரு வாரம் திருப்பி பார்த்தீங்கனாலே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அந்த என்னெல்லாம் நம்ம பழையசை பற்றி யோசிச்சோமோ இல்லை ஓவர் திங்கிங் ஃப்யூச்சரை பற்றி பண்ணீங்களோ எல்லாமே சரியாக போயிடும். உங்களுக்கு இன்றைக்கி நான் இவ்வளோ செஞ்சுருக்கேங்கிற உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இருக்கும். அண்ட் ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். சரி, நாளைக்கு எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டே அட் அ டைம்.